கட்டிடக்கலையோட சிக்கலான வரைபடங்கள வெறும் காகிதத்துல பாக்குறத விட அது நிஜத்துல கட்டப்படுறதுக்கு முன்னாடியே அதோட முழு உருவத்தையும் நேர்ல பாக்குறது எவ்ளோ அட்டகாசமான விஷயம் இல்லையா? பல நேரங்கள்ல ஒரு வீட்டின் பிளான மட்டும் வச்சுக்கிட்டு அது எப்படி இருக்கும்னு கற்பனை செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களோட இந்த கற்பனைக்கு உயிர் கொடுக்க ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் உருவாக்குற தனித்துவமான மினியேச்சர் மாடல்ஸ் பத்தின இந்த சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு வீட்டின் வடிவமைப்பும் முன்கூட்டியே தத்ரூபமா புரிஞ்சுக்க இந்த மினியேச்சர் மாடல்ஸ் எப்படி உதவுதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த 4 வீடுனா என்ன? இது நம்ம பாரம்பரியமான தென்னிந்திய முற்றத்து வீட்டின் கட்டிடக்கலைய குறிக்குதுங்க. இது வெறும் செங்கல் மரத்தால கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் கிடையாது. நம்ம தென்னிந்திய கலாச்சாரம், தட்பவெப்பநிலை, அப்புறம் நம்ம வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க வடிவமைப்பு. இந்த தனித்துவமான கட்டிடக்கலையத்தான் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் மிக துல்லியமான மினியேச்சர் மாடல்களா செதுக்கி நமக்கு தர்றாங்க. பகுதி 1, பாரம்பரிய வடிவமைப்பின் முக்கிய கூறுகள். இப்போ இந்த மாடலோட மைய பகுதியை கொஞ்சம் கவனிங்க. இதுதான் திறந்தவெளி முற்றம். இங்கிலீஷ்ல சென்ட்ரல் ஓபன் கோர்ட்யார்ட்னு சொல்லுவோம். நம்ம பாரம்பரிய தென்னிந்திய வடிவமைப்புல இந்த திறந்தவெளி முற்றம் தான் ஒட்டுமொத்த வீட்டையும் இணைக்கிற ஒரு இதயமா செயல்படுது. ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் உருவாக்கியிருக்க இந்த மாடல்ல வீட்டின் மற்ற எல்லா பகுதிகளும் இந்த முற்றத்தை மையமா வச்சு எப்படி திட்டமிடப்பட்டிருக்குங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே இந்த மைய பகுதியான முற்றத்திலிருந்து கொஞ்சம் வெளியில நம்ம பார்வையை செலுத்தினா அது சுற்றி இருக்கிற அறைகளை நம்மால உணர முடியுது. ஒரு 4 வீட்ல அறைகள் எப்படி முற்றத்தை நோக்கியும் அதே சமயம் வீட்டின் மத்த பகுதிகளோடு எப்படி இணைக்கப்பட்டிருக்குங்கிறதையும் இந்த டிசைன் ரொம்ப அழகா காட்டுது. இந்த ஸ்பேஷியல் லே அவுட் ஒரு வீட்டின் காற்றோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் எவ்வளவு முக்கியம்னு இந்த மாடல் நமக்கு உணர்த்துது. அடுத்து தாழ்வார பகுதிகள், அதாவது வெரண்டா ஸ்பேசஸ். திறந்தவெளி முற்றத்துக்கும் மூடி அறைகளுக்கும் இடையில ஒரு அருமையான பாலமா இந்த தாழ்வாரங்கள் தான் செயல்படுது. இந்த இடைநிலை பகுதிகள் வீட்டின் அழக மட்டும் இல்லாம அதோட பயன்பாட்டையும் எப்படி அதிகமாக்குது அப்படிங்கறத இந்த மாடலோட லே அவுட் ரொம்ப துல்லியமா நமக்கு விளக்குது. அடுத்து நாம கண்டிப்பா கவனிக்க வேண்டியது சாய்வான கூரை வடிவமைப்பு மற்றும் அதோட பாரம்பரிய அமைப்பு. இந்த மாடல் மிகச் சிறப்பா விளக்குற ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் குழுவினர் பாரம்பரியமான விகிதாச்சாரங்களுக்கு, அதாவது ட்ரெடிஷனல் ப்ரொபோர்ஷன்ஸ்க்கு எவ்வளவு ஆழமான முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தான். கூரையோட சாய்வு கோணத்திலிருந்து வீட்டின் ஒட்டுமொத்த அளவீடுகள் வரைக்கும் எல்லாமே எந்த ஒரு சமரசமும் இல்லாம மிகச் சரியான பாரம்பரிய விகிதாச்சாரத்துல இந்த மாடல்ல செதுக்கப்பட்டிருக்கு. பகுதி 2, மாடலில் இருந்து நிஜம், இதோட நடைமுறை பயன்பாடு. இது வெறும் பார்வைக்கு மட்டும் அழகா இல்லைங்க. இந்த மாடல்களோட பரந்த அளவிலான பயன்பாடுகள் தான் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். ஒரு டிசைன் பிரசன்டேஷன் பண்றதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கு. ஒரு வாடிக்கையாளர்கிட்ட உங்க டிசைனை பத்தி நீங்க விவாதிக்கும் போது வெறும் 2D வரைபடங்களை விவரிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு 3D மாடல் அவங்களோட எல்லா சந்தேகங்களையும் சுலபமா தீர்த்துடும். இது மட்டும் இல்லாம கண்காட்சிகள்லயும் கட்டிடக்கலை சார்ந்த கான்செப்ட்களை வெளியுலகத்துக்கு காட்டுறதுக்கும் இந்த மாடல்களோட தரம் மிகப்பெரிய அளவுல பயன்படுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மூலக்கட்டுவையில வர்ற இந்த வரிகளை கொஞ்சம் கவனிங்க. கட்டுமானத்துக்கு முன்னாடியே வீட்டின் முழுமையான தன்மைய புரிஞ்சுக்க முடியுது. இதுதாங்க இதுல இருக்கிற ஆணிவேர். ஒரு கற்பனையான டிசைனை நிஜமான கட்டிடமா மாத்துறதுக்கு முன்னாடி அதோட முழுமையான தன்மைய நேரடியாக கண்களால் பார்த்து உறுதி செஞ்சுக்க இந்த மினியேச்சர் மாடல்கள் ஒரு பிரமாதமான கருவியா இருக்கு. பகுதி 3, உருவாக்குபவர்களோடு இணைதம். உங்களோட கட்டிடக்கலை சார்ந்த ஐடியாக்களை பகிர்ந்து கொள்ளவும் உங்களுக்கான தனித்துவமான மாடல்களை உருவாக்கவும் நீங்க ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் குழுவை ரொம்ப ஈஸியா தொடர்பு கொள்ளலாம். அவங்களோட ஃபோன் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் +91 7816 65841. மேலும் dreamofworks@gmail.com அப்படிங்கிற இமெயில் முகவரி மூலமாவும் நீங்க அவங்கள தொடர்பு கொள்ளலாம். உங்களோட அடுத்த டிசைன் பிரசன்டேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இது ஒரு அருமையான வாய்ப்பு. இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். ஒரு சின்ன மாடல் மூலமா வீட்டின் முழுமையான தன்மைய கட்டுமானம் தொடங்குறதுக்கு முன்னாடியே கண்கூடா பாக்குறது உங்களோட அடுத்த கட்டுமான திட்டத்தை நீங்க அணுகுற விதத்தை எப்படி மாத்த போகுது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிக்கலான பிளான்களை தாண்டி இது போன்ற தெளிவான தத்ரூபமான மாடல்கள் மூலமா கட்டிடக்கலைய புரிஞ்சுக்கிறது எவ்வளவு சுலபம்னு நீங்க உணர்வீங்க. இந்த விளக்க தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி.